whispers on the breeze, angels take flight in shadows of trees, dark turns to light. Rudiger. Well, nicely cut out. Now what can they do with the ball? பாஸ் பண்ற உள்ள தள்ளுறா. டேக்கிள் பண்றா டேய். Played in low. ஷூட். And the referee Yes. Penalty. It will be a penalty. And the penalty to win it. போடு. கோல். எல்லா மேட்சும் ஜெயிச்சிட்டே இருக்க. என்னெல்லாம் ஜெயிக்க ஒருத்தன் பிறந்து வரணும்டா. அது சரி, இன்னொரு மேட்ச் ஆடலாமா? இல்லை மச்சான், நாளைக்கு ஆடலாம். நான் கிளம்புறேன். மச்சான், நீ ஏன் இந்த கேமிங் டோர்னமெண்ட்லாம் போகக்கூடாது? நீதான் பெரிய கேமர் ஆச்சே, நிறைய காசு பார்க்கலாம். ஆமாண்டா, அதான் நானும் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். எனக்கும் கேம் ஆட தவிர வேறு எதுவும் தெரியாது. இந்த 2 லோனில் வேறு நிறையா இருக்குது. ஸோ கேம் ஆடி தான் சம்பாதிக்கணும். சீக்கிரம் மச்சான், அப்போ தான் எனக்கு நல்லது. அது சரி. லூஸாக வச்சுப்போம். இந்த நேரத்தில் வேண்டாம் கால் பண்ணுறது. கால் எதுவும் வந்த மாதிரியே காட்டலையே. நம்ம எப்போ ஹாலுக்கு வந்தோம்? சரி, எவனா இருந்தா என்ன, நாளைக்கு போய் பேசிக்கலாம். எவன்டா அவன்? திரும்பவும் ஹாலா? இப்போ தானே ரூமுக்கு போய் படுத்தோம். சாயங்காலம் அதை வாஷுக்கு போட்டான்ல. ஹலோ, யாருங்க? பா, ஒரு வழியாக ஃபோன் எடுத்துட்டியே. அதெல்லாம் இருக்கட்டும், யார் நீங்கள்? சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத நீ கேளு. யாருங்க நீங்கள்? ராத்திரி 12 மணிக்கு கால் பண்ணி சொல்லதுக்கு என்ன டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? போய் தூங்க போங்க. எவனா சரக்கை போட்டு ப்ராங்க் கால் பண்ணிருக்கான் போல. ஹலோ, இங்கே பாரு, நான் சொல்கிறத நீ கேட்கலனா திஸ் வில் ரிப்பீட் அகெயின் அண்ட் அகெயின். உங்களுக்கு என்ன சார் வேணும்? லெட்ஸ் ப்ளே அ கேம். கேமா? இப்போவா? ஆமாம். என்ன கேம்? சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி நான் பேசுகிறது டைம் வேஸ்ட்னு சொன்னேன்ல, போய் உன் கிளாக்கில் டைம் செக் பண்ணு. பேட்டரி மாற்றலையோ? என்ன சார், டைமே ஓட மாட்டேங்குது. நீ என்கிட்ட எவ்வளோ நேரம் பேசினாலும் ஒரு மில்லி செகண்ட் கூட மாறாது. இட்ஸ் நாட் வேஸ்ட் ஆஃப் யுவர் டைம். அது எப்படி? டோன்ட் வரி அபவுட் தட். நம்ம கேமுக்கு வருவோம். ஐ வில் கிவ் யூ அன் ஆப்ஷன். நீ இந்த கேமை ப்ளே பண்ணுறது பண்ணாதது ஓன் டிசிஷன். இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு ப்ளே திஸ் கேம், நீ உன் ரூமுக்கு போய் தூங்கலாம். பட் இஃப் யூ வாண்ட், போய் உன் வாஷிங் மிஷின் செக் பண்ணு. த சாய்ஸ் இஸ் யோர்ஸ். என்ன சொல்கிறான்?
காசா? வெல்கம் டு த கேம். என்ன சார் காசெல்லாம் தரீங்க? இட்ஸ் பார்ட் ஆஃப் த கேம். ரிவார்டு இல்லாமல் யாரும் கேம் ஆட மாட்டாங்கல்ல. அது சரி, என் வாஷிங் மிஷினில் எப்படி? உனக்கு போக போக புரியும். நீ வா, நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்லுங்க, என்ன கேம்? த ரூல்ஸ் ஆர் சிம்பிள். டோட்டலாக 3 rounds. யூ ஹேவ் டு ரோல் த டைஸ். அதில் வர ஒரு நம்பரும் ஒரு டாஸ்க்கை குறிக்கும். அந்த டாஸ்க்கை நீ பண்ணணும். அந்த டாஸ்க்கை நீ கரெக்டாக பண்ணிட்டனா நீ வின். பட் இல்லைனா இல்லைனா? சொல்லுங்க, இல்லைனா என்ன? த கேம் கண்டினியூஸ் டில் இட்ஸ் கேம் ஓவர். நீ 3 roundsையும் முடிச்சாதான் இந்த கேம் ஓவர் ஆகும். என்ன மாதிரி டாஸ்க்லாம் இருக்கும் கேமில்? கேமில் கொஞ்சம் சஸ்பென்ஸ் வேணாவா? ஸ்டார்ட் த கேம், உனக்கே தெரிய வரும். ஆல்சோ 6 மட்டும் போடாமல் பார்த்துக்கோ. ஏன்? காசெல்லாம் தரானே. லெட்ஸ் வின் திஸ் கேம். ஏப்ரல் 14 ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இன்னைக்கு என்ன டேட் ப்ரோ? டேட்டா ஆ ஏப்ரல் 14. ஓகே ப்ரோ. ஏப்ரல் 14க்கு எப்படி வந்தோம்? ஹலோ வெல்கம் டு ரவுண்ட் 1. சார், நான் எப்படி சார் 2 நாள் முன்னாடி ட்ராவல் பண்ணி ஏப்ரல் 14க்கு வந்தேன்? இந்த கேமில் யூ வில் ட்ராவல் த்ரூ டைம். டைம் ட்ராவலா? அப்படியே சொல்லலாம். சரி, நம்ம கேமுக்கு வருவோம். உன் கையில் ஒரு பேக் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணு. என்ன சார் கன் இருக்கு? ஆமாம், கன்னு தான். உனக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லிஃப்ட் இருக்கும் பாரு. இருக்கா? ஆ அதில் ப்ளூ ரெட் செக் ஷர்ட் போட்டு ஒருத்தன் நடந்து வருவான். அவனை நீ கொல்லணும். அதுதான் உன் டாஸ்க். சார், என்னால் கொல்லலாம் முடியாது சார். கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீ இந்த கேம் இப்போ விளையாடி தான் ஆகணும். ஆல் தி பெஸ்ட். என்ன மச்சான் இந்த பக்கம்? தண்ணி குடி. அந்த பேக்கை பாரு. என்னடா கன்னு? என்ன போட்டு வந்துட்டியா? இல்லடா, இது ஒரு கேம். ஓ, பொம்மை கண்ணா? என்ன கேம் மச்சான்? என்ன விட்டு விளையாட்டு இருக்க? அதாவது ஒரு டைஸ்டா. அன்றைக்கி ஒரு நாள் நான் கூட கேம் ஆடினா, கேம் ஆட்டு வெளில வந்து ஹெட்ஃபோன் மாட்டினா, ஒருத்தன் ரோட்டில் என்கிட்ட பேம்ப்ளெட் கொடுத்தான். பேம்ப்ளெட் அப்படியே பறந்து போச்சா. அங்கே ஒரு டைஸ் இருந்துச்சு. அந்த டைஸ் எடுத்துகிட்டு என்னடா டைஸ்னு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனேன். வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண எல்லாம் பண்ணேன். நைட் அப்படியே படுக்க போயிட்டேன். அப்புறம் பார்த்தா வந்துட்டு கால் வந்துச்சு பார்த்தா ஹாலில் இருந்தேன். என்னடா அது ஹாலில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டேன். காலை கட் பண்ணிட்டு தூக்கிட்டேன். எவனா ப்ராங்க் கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திரும்ப கால் வந்துச்சு. கேமில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கேம்னு போய் பார்த்தா வாஷிங் மிஷினில் காசு இருக்குது அப்படின்னு சொன்னான். வாஷிங் மிஷினில் காசு கிடைக்க போய் பார்த்தா கேமில் நீ இருக்க, கேம் நீ விளையாட ஆரம்பிச்சிடணும் அப்படின்னா. நானும் கேம் விளையாட ஆரம்பித்தேன். ஆடினதுக்கப்புறம் டாஸ்க் கொடுத்தான், ஒருத்தனை போய் கொல்லணும் அப்படின்னா. இன்றைக்கி டேட் என்னன்னு பார்த்தா ஏப்ரல் 14. ஆனால் நான் ஏப்ரல் 16 தான் கேமை ஸ்டார்ட் பண்ணேன். எப்படி 2 days பின்னாடி வந்தேன் கேட்டேன். இந்த கேமில் நான் டைம் ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்றான். நான் கேம் ஆடாமல் இங்கே ஓடி வந்துட்டேன். இதாம மச்சான் நடந்துச்சு. அதாவது நீ ஏப்ரல் 16லேருந்தே ஏப்ரல் 14 வந்திருக்க டைம் ட்ராவல் பண்ணி. அதுவும் ஒரு கேமுக்காக ஒருத்தனை கொல்றதுக்கு. கரெக்டா? ஆமாண்டா. என்ன பிராண்டு மச்சான் அடிச்ச? நோலன் ரேஞ்சுக்கு உருட்டுற. நம்புடா. நாளைக்கு என் ஆளு பர்த்டேடா. நான் என்ன கிஃப்ட் வாங்கி தரலான்னு கன்ஃபியூஷனில் இருக்கேன். நீ வேற இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணுற. இவனுக்கு நீ பிரேக்கப்ல? உனக்கு நீ பிரேக்கப்டா? பிரேக்கப்பா? ஸ்ட்ராங் லவ் மச்சான். சொல்லல? ஸ்ட்ராங் லவ். சொல்லுமா செல்லம். சஞ்சய், நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். லெட்ஸ் பிரேக்கப். எது பிரேக்கப்பா? ஆமாம் சஞ்சய், குட் பை. ஏய் இரி இரி இரி. டேய் என்னடா நடக்குதுங்க? இப்போ யாவது சொல்கிறத நம்பு மச்சான். டேய் இப்போலாம் காரணமே இல்லாமல் பொண்ணுங்க பசங்களை கழட்டி விடுறதும் பசங்க பொண்ணுங்களை கழட்டி விடுறதும் சகஜம். இதனாலலாம் அவனை நம்ப முடியாது. நான் இந்த கேமில் மாட்டிக்கிட்டேன்டா. கொஞ்சமாக சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கோ.
சரி சரி, உனக்கு ஒரு நம்பர்லேருந்து இப்போ கால் வந்திருக்குல்ல, அந்த நம்பருக்கு திரும்ப கால் பண்ணு. டேய் அது நம்பரே வரலடா, கால் ஹிஸ்ட்ரியிலே ஒன்றும் காட்ட மாட்டேங்குது. கண்ணை கொடுத்து ஃபஸ்ட் டாஸ்க் ஒன்று பண்ண சொன்னாடா, நான் பண்ணாமல் ஓடி வந்துட்டேன். சூப்பர் மச்சா, நீ எதுவும் யோசிக்காத, நீ வீட்டுக்கு போய் தூங்கு, எதனாலும் நாளைக்கு காலைல பார்த்துக்கலாம். என்ன சார் நடக்குதுங்க? கேமில் ஃபஸ்ட் ரவுண்ட் முடிக்காமல் யாரும் செகண்ட் ரவுண்ட் போக முடியாதுல்ல. ஸோ நீ இந்த டாஸ்க்கை முடிக்கிற வரைக்கும் நீங்கள் தான் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு இருப்ப. அப்போ நான் இந்த டாஸ்க்கை முடிக்கலன்னா யூ வில் பி ஸ்டக் ஹியர் ஃபார் எவர். சார் என்ன சார் சொல்லுங்க? ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ளே திஸ் கேம், என்ன விட்டுருங்க. யூ ஆர் டூ லேட். அதை நீ வாஷிங் மிஷினில் காசு எடுத்து கேமை அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், இந்த கேம் ஸ்டார்ட் ஆன அப்புறம் நீ 3 ரவுண்ட்ஸையும் முடிச்சாதான் இட்ஸ் கேம் ஓவர். அங்கே வரான் பாரு, குட் லக். சார் ஆல்சோ ஒன்று சொல்ல மறந்துட்டேன், டோன்ட் கெட் யுவர் செல்ஃப் கில்ட் இந்த கேம், யூ வில் பி ரியலி கில்ட். என்னது? இது கேம் வேர்ல்டு. இந்த கேம் வேர்ல்டில் நீ செத்துட்டனா உன்னால ரியல் வேர்ல்டுக்கு போக முடியாது. சார் ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ளே திஸ் கேம் சார், என்ன விட்டுருங்க. யூ ஆர் டூ லேட். என்ன வேணும் உனக்கு? ஒன்றும் இல்லை ப்ரோ. ஜஸ்ட் மிஸ். ட்ரூ லவ் மச்சான், எப்படி விட்டு போனானே தெரில. அதை விடுறா. அதான் விட்டு போயிட்டாலே. மச்சான் ப்ளீஸ்டா, சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கோ. நேற்று நைட் உட்காந்து என்ன மாநாடும் துப்பாக்கியும் படம் பார்த்தியா என்ன? ஏன் கேட்குற? இல்லை அதில் வர்ற மாதிரியே கதை கட்டுறியே. டேய் இது கதை இல்லைடா, நிஜம்டா. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா மச்சான், அவன் நிறைய டைம் ட்ராவல் படம்லாம் பார்த்துட்டு இருப்பான். அவனை கூப்பிடுவோமா? டேய் படம் வேற இது வேறடா. இல்லைடா, அவன் அதை பற்றி நிறைய ரீசர்ச்லாம் பண்ணி வச்சுருப்பான். கூப்பிடுவோமா? சரி கூப்பிடு. இன்ட்ரெஸ்டிங். அதாவது இந்த டே அந்த பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு இன் அ லூப். இதெல்லாம் நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன். இது படம் மாதிரி இல்லை ப்ரோ, இங்கே கேமில் நான் செத்துட்டா ரியல் லைஃப்லேயும் செத்துருவேன். இன்ட்ரெஸ்டிங். வெரி இன்ட்ரெஸ்டிங். இன்ட்ரெஸ்டிங்கா? இங்கே நான் ஒருத்தன் செத்துருவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். யூ ஹாவ் டு ஃபினிஷ் த கேம் ப்ரோ. உங்களுக்கு வேறு வழியே இல்லை. அப்போ தான் ஆல் திஸ் வில் கம் டு அன் எண்ட். என்னங்க சொல்லுங்க? நான் போய் ஒருத்தனை எப்படி கொலை பண்ணுவேன்? மச்சான் பப்ளிக் பிளேஸில் கன் எடுத்து சுட்டா போலீஸ்ட்ட மாட்டிக்க மாட்டான். இது எப்படி அவன் பண்ணுவான்? வேறு வழியே இல்லை ப்ரோ, நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இட்ஸ் நவ் ஆர் நெவர். ஹலோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஹவ் ஒன் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட். சார் போதும் சார், இதோட கேம் முடிச்சுக்கலாமா? உன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வின் பண்ணதுக்கு கேஷ் ப்ரைஸ் பார்த்தல, இட்ஸ் 1 lakh. செகண்ட் ரவுண்ட் முடிச்சா யூ வில் கெட் 10. ஃபைனல் ரவுண்ட் முடிச்சா யூ வில் பி அ மில்லியனர். இப்போ சொல்லு, டு யூ வாண்ட் டு கண்டினியூ? இப்போ நான் ஒருத்தனை சுட்டேன்ல, போலீஸ் என்ன தேட மாட்டாங்களா? நான் மாட்டிக்க மாட்டேனா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. ஒன்லி இந்த மணி வில் பி யோர்ஸ். இப்போ சொல்லு, டு யூ வாண்ட் டு கண்டினியூ? Yes, I do continue. Ada boy. Now roll the dice. திரும்பவும் ஏப்ரல் 14. ஹலோ, வெல்கம் டு ரவுண்ட் 2. உனக்கு ரைட்டில் ஒருத்தன் ஜாகிங் பண்ணிகிட்டே வருவான் பாரு. இவனை எங்கேயோ பார்த்துருக்கோமே. அவனை தான் நீ கொல்லணும். ஆல் தி பெஸ்ட். ப்ரோ ஒரு நிமிஷம். சொல்லுங்க ப்ரோ. இன்னைக்கு காலையில் ஆலந்தூர் பீச்சில் உங்களை பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். என்னையா? ஆமாம் ப்ரோ, நான் ஆலந்தூர் தான் இருந்தேன். ஆனால் உங்களை பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையா ப்ரோ? அங்கே ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு, அதனால் உங்களை பார்த்துக்க மாட்டேன் ப்ரோ. என்னாச்சு? எனக்கு முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருந்தாரு, என்னன்னு தெரியல, திடீர்னு கீழே விழுந்துட்டாரு. ரெட் ப்ளூ செக் ஷர்ட்டா? ஆமாம் ப்ரோ, அவர் தான் விழுந்துட்டாரு. அப்புறம் எல்லாரும் பார்த்தா என்ன ஆச்சுன்னு பார்த்தா அவருக்கு ஹார்ட் அட்டாக் ப்ரோ, ஸ்பாட்லேயே இருந்துட்டார்.
ஹார்ட் அட்டாக்கா? ஹார்ட் அட்டாக்கா? ஆமாண்டா. அது எப்படிடா நீ காலையில் கன்னில் சுட்டு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போவான்? அதான் மச்சான் தெரில. There's something called the Mandela effect. அப்படின்னா? ஃபால்ஸ் கலெக்டிவ் மெமரி. நடக்காத ஒரு விஷயத்த நம்ம மனசு நடந்த மாதிரி நம்பும். நெல்சன் மண்டேலா 2010 இறந்து போனார். ஆனால் அவர் 1980s இறந்து போனதாகவும் அவர் ஃபியூனரலில் டிவியில் நிறைய பேர் பார்த்ததாகவும் சொன்னாங்க. ஆனால் நிஜத்தில் அவர் இறந்தது 2010. That's the Mandela effect. அப்போ அவர் உண்மையாகவே ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்து போனாரா? ஆமாம், அப்படி தான் இறந்து போனார். மச்சான், இப்போ இந்த கேமில் நீ யாரை வேணா கொல்லாம் போலையே, உனக்கு எதுவும் ஆகாது போல. இந்த கேமில் நீங்கள் ஒருத்தரை மட்டும் கொல்லக்கூடாது. யார? ப்ரோ யார் ப்ரோ நீங்க? எதுக்கு ப்ரோ கண்ணலாம்? என்ன ப்ரோ ஆச்சு? ஹலோ. கங்க்ராட்ஸ், செகண்ட் ரவுண்டை முடிச்சிட்டேன். பிஃபோர் கோயிங் டு ஃபைனல் ரவுண்ட் இந்த கேமை கண்டினியூ பண்ணுறது தானே? இந்த ரவுண்ட் ஜெயிச்சா எனக்கு 1 மில்லியன் கிடைக்கும் தானே? கன்ஃபார்ம் கிடைக்கும். அப்போ கண்டினியூ பண்ணுறேன். சூப்பர். இது கடைசி ரவுண்ட்னால நம்ம பேசுகிற கடைசி காலி தான். உனக்கு என்கிட்ட எதனா கேள்வி கேட்கணும்னா நீ இப்போ கேட்கலாம். சார், இதெல்லாம் எனக்கு எப்படி சார் நடக்குது? நீங்கள் சொல்கிற இந்த ட்ராவலிங் த்ரூ டைம் லூப் இதெல்லாம் பாசிபிளே இல்லையே. டுடேஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன் இஸ் டுமாரோஸ் ஃபேக்ட். நீங்கள் சயின்ஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத விஷயம் இன்னும் நிறைய இருக்குது. நீங்களா? நீங்கள் என்ன? அப்போ நீங்கள் யார்? நானா? இட்ஸ் குவைட் காம்ப்ளிகேட்டட். நான் உங்களை மாதிரி மனுஷன் இல்லை. ஐ அம் த ஒன் ஹூ கண்ட்ரோல்ஸ் ஆல் ஆஃப் யூ. அப்போ கடவுளா? கடவுள்லாம் இல்லை. அப்போது நான் உன்ட்ட ஒரு கேள்வி தான் கேட்க சொன்னேன். நீ என்கிட்ட 2 கேள்வி கேட்ட. நானும் ஆன்சர் பண்ணிட்டேன். கேள்வி கேட்டதெல்லாம் போதும். நவ் கம் பேக் டு த கேம். என்ன சார்? இதுதான் ஃபைனல் ரவுண்ட். இதோட கேம் ஓவர். சிக்ஸா? ஆமாம். என்ன கேம்? இப்படி ஆயிடுச்சு. என்னாச்சு சார்? எழுந்து போய் உன் ரூம் பாரு. இந்த கேமில் நீ ஒருத்தரை மட்டும் கொல்லக்கூடாது. யார? ஒன்னதான். நீ நீயே கொல்லக்கூடாது. அவன் ஏன்டா அவனே கொல்ல போகிறான்? கேம் என்ன பண்ணணும்னு தெரியாதுல்ல. கிராண்ட் ஃபாதர் பாரடாக்ஸ்னா என்ன தெரியுமா? தெரியும் மச்சான். டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டு நம்மளோட கிராண்ட் ஃபாதர் கொண்டுட்டா நம்மளே பிறந்திருக்க முடியாது, அதானே? இதுவும் அப்படி தான். நீ போய் உன் பாஸ் செல்ஃபை கொண்டுட்டீங்கன்னா உன் ப்ரெசன்ட் செல்ஃப் எப்படி இருக்கும்? உன் ப்ரெசன்ட் செல்ஃப் போய் உன் பாஸ் செல்ஃபை எப்படி கொண்டிருக்க முடியும்? தட் இஸ் த பாரடாக்ஸ். இப்போ போய் உன் சோஃபாவில் இருக்க பேக்கை செக் பண்ணு. உனக்கே இப்போ யாரை சொல்லணும்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சார், என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது. என்னை விட்டுருங்க ப்ளீஸ். இந்த கேமை பற்றி உனக்கே தெரியும். இந்த ரவுண்டில் கேம் வேர்ல்டும் ரியல் வேர்ல்டும் ஒன்று தான். சார் யூ ஹேவ் டு ஃபினிஷ் த கேம். சார், ஆல் தி பெஸ்ட். வெளியே என்ன சத்தம்? ஐ கான் டூ திஸ். நான் இந்த கேமை முடிக்கலைன்னா இந்த நைட்லேயே மாட்டிப்பேன். அப்படி அவன் சொல்கிற மாதிரி நான் என் பாஸ் செல்ஃபை பண்ணிட்டா நான் செத்துருவேன். என்ன பண்ணலாம்? There are 2 rules you have to understand about existence in time. First, எந்த பாயிண்ட் ஆஃப் டைம்லையும் நம்ம எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாமல் போகக்கூடாது. அண்ட் செகண்ட், ஹைப்போதெட்டிக்கலி ஒரே பாயிண்ட் ஆஃப் டைமில் 2 எக்ஸிஸ்டன்ஸ் இருந்தால் நம்ம பாஸ் செல்ஃப்க்கு எதுவும் ஆகக்கூடாது. அப்போது நான் என் பாஸ் செல்ஃபை தானே கொல்லக்கூடாது? Whispers on the breeze, நைட்டில் இந்த எலி தொல்லை வேற. light in shadows of trees, dark turns to light. Echoes of the night, voices pure and high.
இங்கே ஒரு டைஸ் இருந்துச்சு. ப்ரோ ப்ரோ இந்தாங்க பார்சலா ஓடிபி மட்டும் சொல்லுங்கள். ஓடிபி 066 ஓகே ப்ரோ, தேங்க்யூ தேங்க்யூ. ப்ரோ.